வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு 30/11/2022 வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கின் தீர்ப்பை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் தான் வழங்கியிருக்கிறார். இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பூர்வீக சொத்தும் இந்து கூட்டு குடும்ப சொத்தும் ஒன்று தானா அல்லது வெவ்வேறானவையா? இந்து கூட்டு குடும்பம்னா என்ன? அதில் யாரெல்லாம் உறுப்பினர்களாக அடங்குவார்கள்? மகள் கூட்டு குடும்பத்தின் உறுப்பினர் ஆவாரா? அவர் திருமணமாகி போய்விட்ட பின்னரும் தந்தையினுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருப்பாரா? கூட்டு குடும்பம் பெருசா இல்லை மூதாதையர் சொத்து அப்படிங்கிறது பெருசா அப்படிங்கிற விஷயத்தை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்து கூட்டு குடும்பம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. மூதாதையர் சொத்துனா என்ன அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. கூட்டு குடும்ப உறுப்பினர் ஒருவர் தன் சுயமாக சம்பாதித்த சொத்தையும் இந்து கூட்டு குடும்ப சொத்தோடு கலக்கலாமா அப்படிங்கிற விஷயத்தையும் விவாதிச்சிருக்காங்க. அதுபோக பல விஷயங்களை விவாதிச்சிருக்கிறாங்க. நிறைய முன் தீர்ப்புகளையும் விவாதிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கு தீர்ப்பை போட வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்துச்சு அப்படின்னா, என்கிட்ட ஒரு வழக்கு வந்துச்சு. அந்த வழக்கில் தாத்தா சுயமாக சம்பாதித்த சொத்து, அந்த சொத்தை அவரும் ஒரு பார்ட்டியாக இருந்து பாகப்பிரிவினை பண்ணுறாரு. அந்த பாகப்பிரிவினை ஆவணத்தில் சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ அந்த பாகப்பிரிவினையில் 5 பிள்ளைகள் இருந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கிறாங்க. அந்த 5 பிள்ளைகளில் ஒருவர் சொத்தை விற்று விடுகிறார். இப்போ அந்த விற்றவரின் பிள்ளைகள் இது அந்த பத்திரத்தில் பூர்வீக சொத்துன்னு போட்டிருக்குல்ல, அப்போ பிறப்பாலேயே எங்களுக்கும் அதில் பங்குரிமை உண்டுல்ல, எங்களை ஒரு பார்ட்டியாக சேர்க்காமல் எங்களுக்குரிய பங்கையும் சேர்த்து எங்கள் தந்தை விற்றது எப்படி செல்லும்? அதனால் அது தொடர்பாக வழக்கு ஒன்று போடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது தொடர்பாக நாம் என்னென்னலாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஜட்ஜ்மெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த தீர்ப்பு கிடைச்சது. இந்த தீர்ப்பு அப்படியே எனக்கு பொருந்தது. ஆனால் இப்போ என்கிட்ட இருக்க இந்த பிரச்சனையில் தேர்ட் பார்ட்டிக்கு விற்றுட்டாங்க. நம்ம தேர்ட் பார்ட்டி மேலே தான் வழக்கு போட போகிறோம். ஆனால் இந்த வழக்கில் மகள்கள் வாதியாக இருந்து மகன்கள் மீது வழக்கு போடுறாங்க. நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் வாதிகள் 4 பேர் இருக்கிறாங்க. காமாட்சி பாய், ஆம்பு பாய், முனியம்மா பாய், குப்பம்மா பாய். இவங்க 4 பேரும் சகோதரிகள். யார் மேலெல்லாம் வழக்கு போடுறான்னா, தன்னுடைய சகோதரர்கள் மீது தான் வழக்கு போடுறாங்க. சகோதரர்கள் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, ராஜ் கபூர் ஷா, லோகு ஷா, ருக்மா ஷா. அப்போ அந்த வழக்கில் கண்ட வாதிகள் மற்றும் பிரதிவாதிகள் உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள் தான். இப்போ அந்த வாதிகள் சகோதரிகள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தாத்தா பெயர் எல்லு ஷா, அவருக்கு 3 பிள்ளைகள். ஒருவர் பேர் துளசி ஷா, அவர் தான் எங்கள் அப்பா. 2வது நபர் பெயர் கோபால் ஷா, 3வது நபர் பெயர் குப்பா ஷா. எங்கள் தாத்தாவும் அவரது பிள்ளைகள் 3 பேரும் சேர்ந்து செல்லாக் விற்பனை தொழிலை தொடங்கி நடத்திட்டு வந்தாங்க. அந்த செல்லாக் தொழில் அப்படின்னா அந்த மரத்துக்கு பாலிஷ் போடுற அந்த பாலிஷ் சம்மந்தப்பட்ட தொழில். எங்கள் தாத்தாவும் அவருடைய 3 பிள்ளைகளும் அந்த மரத்துக்கு சாயம் பூசும் அந்த பிஸ்னஸை செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த தொழிலின் மூலம் கிடைத்த வருமானத்தை கொண்டு தாவா சொத்து உட்பட மேலும் 2 சொத்தை கிரயம் வாங்கினாங்க. அதன் பிறகு எங்கள் தாத்தாவும் அவரது பிள்ளைகள் 3 பேரும் சேர்ந்து 7/3/1964 சொத்துக்களை பாகம் பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த பாகப்பிரிவினையில் இந்த வழக்கில் கண்ட சொத்து எங்கள் அப்பாவான துளசி ஷா பாகத்திற்கு ஒதுக்கப்பட்டது. மேற்கண்ட பாகப்பிரிவினை ஆவணத்தில் இந்த வழக்கு சொத்தை தவறுதலாக பூர்வீக சொத்து அப்படின்னு போட்டுட்டாங்க. ஆக்சுவலாக இது பூர்வீக சொத்து கிடையாது. எங்கள் தாத்தா சம்பாதிச்சு பாகப்பிரிவினையில் எங்கள் அப்பாவுக்கு கிடைச்சிருக்கிறதுனால இந்த சொத்து எங்கள் அப்பாவின் தனிப்பட்ட சொத்து. இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிகள் எங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள்.
எங்கள் அப்பா எவ்வித ஆவணங்களும் எழுதி வைக்காமல் 30/5/2000 இறந்து போனார். இறந்து போன எங்கள் அப்பாவுக்கு நானும் இந்த பிரதிவாதிகளும் மட்டும்தான் சட்டப்பூர்வ வாரிசுகளாகவும், இந்த வழக்கு சொத்தில் எங்களுக்கு 7ல் ஒரு பாகம் இருக்குது. நாங்கள் பிரித்து கேட்டோம், ஆனால் பிரதிவாதிகள் தர மறுத்துட்டாங்க. அதனால் 30/10/2013 நாங்கள் நோட்டீஸ் விட்டோம். அந்த நோட்டீஸுக்கு அவங்க பொய்யான தகவல்களை கூறி ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. அந்த ரிப்ளை நோட்டீஸில் கண்ட விஷயங்கள்லாம் உண்மை இல்லை. அதன் பிறகும் கூட நாங்கள் பல பஞ்சாயத்துகளை பேசி பார்த்தோம். ஆனால் எங்களுக்குரிய பங்கை தர என் சகோதரர்கள் மறுத்துவிட்டார்கள். அதனால் இந்த வழக்கு சொத்தில் எங்களுக்கு 7ல் பாகம் இருக்குது. அதனால் எங்களுக்குரிய 7ல் 4 பாகத்தை பிரிக்கணும்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்குலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லுஷா சுயமாக வாங்கிய சொத்து, அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து 1964 பார்ட்டிஷன் பண்ணிக்கிறாங்க. இதில் வழக்கு சொத்தை துளசிஷாவுக்கு ஒதுக்கிடுறாங்க. அப்போ துளசிஷாவுடைய தனிப்பட்ட சொத்து, ஆனால் அந்த பாகப்பிரணை ஆவணத்தில் தவறுதலாக பூர்வீக சொத்துன்னு போட்டுவிட்டாங்க. எங்கள் அப்பா எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் இறந்து போயிட்டதுனால அவருக்கு நாங்கள் 7 பிள்ளைகள் வாரிசாக இருப்பதனால எங்களுக்கு சரிசம பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கிற்கு இந்த பிரதிவாதிகள் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கு சொத்தை 7 சகாப்தங்களுக்கு முதலாக எங்கள் தாத்தா எல்லுஷாவால் கிரயம் வாங்கப்பட்ட சொத்து. எனவே அது தன்மையில் பூர்வீக சொத்து. 1964 நடந்த பாகப்பிரிவினையில் இந்த வழக்கு சொத்து எங்கள் அப்பா துளசிஷாவுக்கும் அவரது ஆண் பிள்ளைகளான எங்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனால் இதில் இந்த பெண் பிள்ளைகளுக்கு எந்த பங்கும் கிடையாது. 1964 நடந்த பாகப்பிரிவினையின் போது சொத்தில் பெண்களுக்கு இந்து வாரிசுரிமை சட்டத்தில் எந்த உரிமையும் கிடைக்கல. அதனால் இந்த வழக்கு சொத்தில் சகோதரிகளுக்கு பங்கு கிடையாது. வாதிகளுடைய வழக்கும் லிமிட்டேஷனில் அடிபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பிரதிவாதிகளுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறதுன்னா தெரிய வருது அப்படின்னா, 7 தசாப்தங்களுக்கு முன்பாகவே வாங்கியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7 தசாப்தம் சகாப்தம்னு சொல்கிறாங்க, தசாப்தம்னு சொல்கிறாங்க. அதான் 10 ஆண்டுகள்ங்கிறது ஒரு தசாப்தம். அப்போ 70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எலிஷா கிரயம் வாங்கிட்டார். அதனால் இது தன்மையில் கேரக்டரில் இது பூர்வீக சொத்து. 1964 பார்ட்டிஷன் பண்ணப்போ பெண்களுக்கு சொத்தில் எந்த உரிமையும் கிடையாது. அதனால் இவங்களுக்கு ஷேர் கிடையாது. இப்போ 2014 கொண்டு வழக்கு போட்டிருக்கிறதுனால இந்த வாதிகளுடைய வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுதுன்னு சொல்கிறாங்க. நீதிமன்றம் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. வழக்கில் விசாரணை ஆரம்பிக்குது. வாதிகள் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க. 8 டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது. பிரதிவாதிகள் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க. எந்த டாக்குமெண்ட்டும் குறியீடு செய்யப்படவில்லை. என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க. அந்த பெண்களுக்கு 7ல் 4 பாகம் உண்டு அப்படின்னு தீர்ப்பளிச்சிடுறாங்க. என்ன கிரவுண்டில் தீர்ப்பளிக்கிறாங்கன்னா, இந்த வழக்கு சொத்து தாத்தாவான எல்லுஷா அவர்களின் சுயச்சம்பத்தி சொத்து. ஏன்னா அவர் தான் 1943 இந்த வழக்கு சொத்தை கிரயம் வாங்கியிருக்கிறார். அந்த சொத்து 7/3/1964 நடந்த பாகப்பிரிவினையில் கண்டிஷன் அடிப்படையில் துளசிச்சாவுக்கும் அவரது ஆண் பிள்ளைகளான இந்த பிரதிவாதிகளுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. கண்டிஷன் என்னன்னா, குடும்ப கடன்களை அடைக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். பாகப்பிரிவினை ஆவணம் எழுதப்பட்ட சமயத்தில் இந்த பிரதிவாதிகளுக்கு 7 வயது, 4 வயது, இன்னொரு கடைசி பையனுக்கு 5 மாதம்தான். அதனால் இந்த பிரதிவாதிகள் குடும்ப கடனை அடைத்திருப்பதற்கான சான்ஸுகள் இல்லை. பாகப்பிரிவினை ஆவணத்தில் பூர்வீக சொத்துன்னு போட்டிருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இந்த பிரதிவாதிகள் சொத்தில் உரிமை ஏதும் கூற முடியாது. DW1 பிரதிவாதி தரப்பில் 1வது சாட்சியாக விசாரிக்கப்பட்ட நபர் அவருடைய குறுக்கு விசாரணையில் வழக்கு சொத்து எங்கள் தாத்தா கிரயம் பெற்ற சொத்து தான் அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. எனவே வாதிகளுக்கு இந்த வழக்கு சொத்தில் சரிசம பங்கு இருக்குது. அதனால் வாதிகளுக்கு 7ல் 4 பாகம் இருக்குது அப்படின்னு சொல்லி டிகிரி கொடுத்துட்றாங்க. அதனை எதிர்த்து முதல் மேல்முறையீடு ஹைகோர்ட்டுக்கு வருது. இப்போ இந்த பிரதிவாதிகள் தரப்பில், இந்த சகோதரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா, இந்த வழக்கில் வாதிகளும் சரி பிரதிவாதிகளும் சரி 7/3/1964 தேதியிட்ட பாகப்பிரிவினை ஆவணத்தின் அடிப்படையில் தான் உரிமை கோர்றாங்க. 7/3/1964 தேதியிட்ட பாகப்பிரிவினை பத்திரமானது ஒரு ரிஜிஸ்டர்டு டாக்குமெண்ட். அந்த பத்திரத்தில் ஒரு இந்து கூட்டு குடும்பம் இருப்பதும் அதில் கண்ட சொத்துக்கள் இயற்கையிலேயே ஒரு பூர்வீக சொத்து அப்படிங்கிறதும் தெளிவாக அந்த ஆவணத்தில் விவரிக்கப்பட்டிருக்கு. அந்த பாகப்பிரிவினை ஆவணத்தில் இந்த வழக்கு சொத்து துளசிஷா மற்றும் இந்த பிரதிவாதிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு.
அந்த ஆவணத்தை இந்த வாதிகள் சேலஞ்சு செய்யலை. அந்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் இந்த வாதிகள் சொத்தில் உரிமை கோர்றாங்க. எப்போ கோர்றாங்க? 2014 கோர்றாங்க. 1964 உள்ள பாகப்பிரிவினை ஆவணம் தவறானது, அதில் பூர்வீக சொத்துன்னு போட்டிருக்காங்கன்னு கட்சி செய்துவிட்டு அதே ஆவணத்தின் அடிப்படையில் எனக்கு பாகம் வேணும்னு கேட்டு 2014 வழக்கு போட்டிருக்கதை ஏற்றுக்கொள்ள இயலாது. துளசி ஷா 2000 இறந்து போனார். அதன் பிறகும் கூட 14 வருடங்களாக இந்த வாதிகள் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அதனால் வாதிகளுடைய வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது. ஒரு ஆவணத்தின் அடிப்படையில் சொத்துரிமை கோரும் நிலையில் அந்த ஆவணத்தில் கண்ட சரத்துகள் பிழையானது அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி செய்ய முடியாது. வாதிகளுக்கு திருமணத்தின் போதே மிக சிறப்பாக சீர்சீராட்டுகள் செய்தாகிவிட்டது. குடும்ப கடன்களை துளசி ஷாவும் இந்த பிரதிவாதிகள்லாம் அடைச்சிருக்கிறாங்க. எனவே வாதிகளுக்கு இந்த சொத்தில் எந்த பங்கும் கிடையாது. ஆனால் இதை கீழமை நீதிமன்றம் சரியாக கன்சிடர் பண்ணாமல் இந்த வாதிகளுக்கு பாகம் உண்டு அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு. அதனால் அதை செட்டசைட் பண்ணி நீங்கள் அப்பீல் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த சகோதரிகள் வாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா, முதல்ல இந்து கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது வேறு, மூதாதையர் சொத்து அப்படிங்கிறது வேறு. பிரதிவாதிகள் இருக்காங்க இல்லையா, அந்த சகோதரர்கள் தங்களுக்கு பிறப்பாலேயே வழக்கு சொத்தில் உரிமை கோர முடியாவிட்டால் அந்த சொத்தை மூதாதையர் சொத்தாக கருத முடியாது, மூதாதையர் சொத்துன்னு கூறவும் முடியாது. வழக்கு சொத்து தாத்தாவான எல்லு ஷாவால் 10/6/1943 கிரயம் வாங்கப்பட்டிருக்கு. எனவே துளசி ஷாவோ பிரதிவாதிகளோ வழக்கு சொத்தில் தங்களுக்கு பிறப்பாலேயே உரிமை உண்டு அப்படின்னு கோர முடியாது. ஏன்னா இது முதல்ல பூர்வீக சொத்து கிடையாது. ஏன்னா இது எல்லு ஷாவினுடைய சுய சம்பாத்திய சொத்து. துளசி ஷாவுக்கும் மற்றவர்களுக்கும் சொத்தில் எந்த உரிமையும் இல்லாத போது பாகப்பிரிவினை மூலம் எல்லு ஷாவே சொத்தை கொடுத்திருந்தாலும் கூட அது முறையான பாகப்பிரிவினை ஆகாது. வேணால் அதை ஒரு கிஃப்டாக வேணால் கருதலாம். கடன்களை அடைக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அந்த பாகப்பிரிவினை எழுதப்பட்டிருப்பதனால அது ஒரு கிஃப்டாக தான் கருதணும். அது யாருக்கு கண்டிஷன்னா துளசி ஷாக்கு தான் கண்டிஷன். அந்த டயத்தில் அந்த பிரதிவாதிகள் மைனர். எனவே துளசி ஷாவின் கைகளில் அந்த பாகப்பிரிவினையில் கிடைச்ச சொத்தானது அவருடைய தனிப்பட்ட சொத்தாக தான் கருத வேண்டும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கீழமை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. பூர்வீக சொத்துங்கிறது வேறு, இந்து கூட்டு குடும்ப சொத்துங்கிறது வேறு அப்படிங்கிறதுக்காக பல சைட்டேஷன்களை இந்த வாதி தரப்பு வழக்கறிஞர் சுட்டி காட்டி வாதாடுறார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டால் ஹைகோர்ட்டு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இதை திரும்ப திரும்ப நாம் படித்தா தான் ஏதாவது புரியும். அதாவது சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே ஒரு வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்து கூட்டு குடும்ப சொத்து, பூர்வீக சொத்து, மூதாதையர் சொத்து, இது 3 வேறு வேறு கிடையாது, இது எல்லாமே ஒன்று தான் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஆனால் இந்த வழக்கில் இந்து கூட்டு குடும்ப சொத்து என்பது வேறு, மூதாதையர் சொத்து என்பது வேறு. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கிடையாது. கூட்டு குடும்பங்கிறது வேறு, கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டிங்கிறது வேறு அப்படின்னு இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஹைகோர்ட்டு இந்த வழக்கில் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இந்து கூட்டு குடும்பம் என்பது பொதுவான ஒரு மூதாதையிடமிருந்து பரம்பரையாக வந்தவர்களை கொண்டிருக்கும். அது மனைவிகள் மற்றும் திருமணமாகாத மகளையும் உள்ளடங்கி இருக்கும். மகள் திருமணமானவுடன் தனது தந்தை குடும்பத்தில் உறுப்பினராக இருப்பதை விட்டுவிட்டு கணவரின் குடும்பத்தில் உறுப்பினராகிறாள். கூட்டு குடும்பம் என்பது பிறப்பு, திருமணம், தத்தெடுப்பு கொண்ட ஒரு பெரிய அமைப்பு. கோபார்ஷனரி அப்படிங்கிறது கூட்டு குடும்பத்தை விட மிக குறுகிய அமைப்பு. 2005 சட்ட திருத்தம் வருவதற்கு முன்பாக குடும்பத்தின் ஆண் உறுப்பினர்கள் மட்டுமே பிறப்பால் பூர்வீக சொத்துல பாகம் பெறுவார்கள். ஆனால் 2005 ஆக்ட் வந்ததுக்கு பிறகு பெண்களும் ஒரு கோபார்ஷனர்களாக கருதப்படுவார்கள். ஆண்மகன்களுக்கு போலவே பெண்மகளுக்கும் பூர்வீக சொத்துல பாகம் உண்டு. ஆனால் கோபார்ஷனர் சொத்துல ஒரு கோபார்ஷனுக்கு திட்டவட்டமான பங்கு அப்படின்னு அவருக்கு கிடையாது. ஆனால் பிரிபடாத ஒரு பங்கு உண்டு. அந்த பங்கானது குடும்பத்தில் நடக்கும் இறப்பால் அதிகரிக்கலாம், பிறப்பால் குறையலாம்.
கோபார்சனரி ப்ராப்பர்ட்டி என்பது பூர்வீக சொத்து மற்றும் பூர்வீக சொத்துடன் கலக்கப்படும் தனிப்பட்ட சொத்தையும் குறிக்கும். பூர்வீக சொத்து அப்படிங்கிறதுக்கு சட்டத்தில் எந்த விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. ஒரு இந்து ஆண் தனது தந்தையிடமிருந்து அல்லது தந்தையின் தந்தையிடமிருந்து அல்லது தந்தையின் தந்தையின் தந்தையிடமிருந்து பெறப்படும் சொத்து தான் பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்தின் சிறப்பு அம்சம் என்னன்னா, மகன்கள், பேரன்கள், கொள்ளு பேரன்கள் பிறந்ததும் உரிமையை பெற்று விடுவார்கள். பார்ட்டிஷனுக்கு பிறகும் அது பூர்வீக சொத்தாக தான் இருக்கும். இப்போ பூர்வீக சொத்து பார்ட்டிஷன் ஆகி போயிட்டா தனிப்பட்ட சொத்தாக மாறாது. அதுவும் அவர் மகன்கள், கொள்ளு பேரன்களுக்கு அது பூர்வீக சொத்தாக தான் இருக்கும். இந்த வழக்கில் துளசி ஷா 2000 இறந்திருக்காரு. அவருடைய மனைவி 2013 இறந்திருக்கிறாங்க. இந்த வாதிகள் பார்ட்டிஷன் கேட்டு நோட்டீஸை 30/10/2013 வழங்கியிருக்கிறாங்க. அதுக்கு ரிப்ளை இந்த பிரதிவாதிகள் 30/11/2013 கொடுத்துருக்காங்க. 2014 வழக்கு போட்டாங்க. அதனால் இந்த வழக்கு முதல்ல லிமிட்டேஷனில் அடிபடலை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. லிமிட்டேஷனில் அடிபடலைன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாதிகளின் வழக்கு என்ன, தாத்தா எலிஷா அவரது மகன்களுடன் சேர்ந்து இந்த செல்லா தொழில் தொடங்கி அந்த தொழிலின் மூலம் கிடைத்த வருமானத்தை கொண்டு இந்த வழக்கு சொத்து உட்பட 3 சொத்துக்களை கிரயம் வாங்கினார். அதன் பிறகு 7/3/1964 தேதியில் எலிசாவின் 3 மகன்களுக்கும் அவரது குடும்பங்களுக்கு, அதாவது அவங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கும் சொத்தை பிரித்து கொடுத்து விட்டார். பிரதிவாதிகளுடைய வழக்கு என்ன, 7 தசாப்தங்களுக்கு முன்பாகவே சொத்து எலிஷாவால் வாங்கப்பட்டு விட்டதால் அது அடிப்படையில் ஒரு பூர்வீக சொத்தாக தான் கருதணும். அதில் இந்த வாதிகளுக்கு பங்கு எதுவும் கிடையாது அப்படின்றாங்க. பார்ட்டிஷன் எப்போ நடக்குது, 7/3/1964. அந்த பார்ட்டிஷன் நடந்தப்போ தாத்தா எலிஷா உயிரோடி தான் இருந்திருக்கிறாரு. அவரும் அந்த பார்ட்டிஷன் டீடில் ஒரு பார்ட்டி. அதே சமயம் எலிஷா வழக்கு சொத்தை 10/6/1943 கிரயப்பத்திரம் மூலமாக கிரயம் வாங்கியிருக்காரு. முதல்ல இது பூர்வீக சொத்து கிடையாது. ஏன்னா எலிஷா கிரயம் வாங்கியிருக்கிறாரு. பார்ட்டிஷனில் பூர்வீக சொத்துன்னு போட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அதை பூர்வீக சொத்தாக கருத முடியாது. ஏன்னா இது எலிஷா கிரயம் பெற்ற சொத்து. அதனால் இது பூர்வீக சொத்து அப்படின்னு கருத முடியாது. இருப்பினும் பாகப்பிரிவினையில் கண்ட சொத்துகள் ஒரு சொத்து இருக்குது, அதுபோக 2 சொத்து வாங்கியிருக்காங்க. இந்த சொத்துக்கள் சுயமாக வாங்கிய சொத்துக்கள் தான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. ஏன்னா கூட்டு குடும்பம்னு ஒன்று இருந்தது. கூட்டு குடும்பத்துக்கு வருமானம் இருந்தது, சொத்துக்கள் இருந்தது, கரு இருந்தது. அந்த கரு மூலமாக தான் இந்த வழக்கு சொத்துக்கள் வாங்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த வாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் நிரூபிக்கலை. அதே நேரத்தில் பாகப்பிரிவினை ஆவணத்தில் கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒருவர் தனது சுய சம்பாத்திய சொத்தையும் இந்து கூட்டு குடும்ப சொத்தாக மாற்றலாம். அதனால் எலிஷா அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்தை இந்து கூட்டு குடும்ப சொத்தாக மாற்றி அவருடைய 3 பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த வழக்கில் கண்ட சொத்து துளசி ஷா கைகளில் இந்து கூட்டு குடும்ப சொத்தாக வந்திருக்கு. துளசி ஷா தான் இறக்கும் வரையில் இந்த சொத்தை ஏலினேஷன் பண்ணலை. அவர் இறந்த பிறகும் இந்த பிரதிவாதிகள், அவரது பிள்ளைகள் அவங்களுக்குள்ள பாகப்பிரிவினை ஏதும் செய்து கொள்ளலை. அதனால் 2005 கொண்டு வந்த சட்டத்திட்டத்தின்படி 20/12/2004 முன்பாக இந்த வழக்கு சொத்தை இந்த பிரதிவாதிகள் பாகப்பிரிவினை ஏதும் செய்யாமல் மொத்தமாக தான் அனுப்பிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. 2005 ஆக்ட் போச்சு. அந்த ஆக்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, 20/12/2004 முன்பாக இந்து கூட்டு குடும்ப சொத்தோ பூர்வீக சொத்தோ பாகம் பிரிக்கப்படாமல் இருந்தால் அது பெண்களுக்கும் சரிசம பங்கு உண்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் 2005 சட்ட திருத்தத்தின்படி இந்த வாதிகளுக்கும் சரிசம பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி தீர்ப்பளித்து கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு சரிதான்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற முதல் மேல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டுட்டாங்க. இப்போது நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அந்த வழக்கில் இந்து கூட்டு குடும்ப சொத்து அப்படிங்கிறது வேறு, மூதாதையர் சொத்து அப்படிங்கிறது வேறு அப்படிங்கிறதுக்கு முதல்ல இந்த வழக்கில் விளக்கம் கொடுத்துட்றாங்க. இந்து கூட்டு குடும்பம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொதுவான மூதாதையர் ஒருவரிடமிருந்து பரம்பரையாக வரக்கூடிய நபர்கள் தான் இந்து கூட்டு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதில் மனைவிகளும் திருமணமாகாத மகள்களும் தான் இருப்பாங்க.
ஒரு மகளுக்கு திருமணமாகிவிட்டால் அவள் தனது தந்தையின் குடும்ப உறுப்பினர் அப்படிங்கிற அந்தஸ்திலிருந்து விலகி கணவரின் குடும்பத்தின் உறுப்பினர் ஆகிறாள். அதனால் அவள் வந்து இந்து கூட்டு குடும்பத்தை சேர்ந்தவள் ஆக மாட்டாள். இந்து கூட்டு குடும்பம்னா யாருன்னா, பொது மூதாதையர் ஒருத்தர் இருக்கணும், அவருடைய வழித்தொன்றர்கள் இருக்கணும், அவருடைய மனைவிகள், திருமணமான மகள்கள் மகன்கள் மட்டும்தான் இருப்பாங்க, திருமணமான மகள் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரெண்டாவது, மூதாதையர் சொத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவர் தனது தந்தையிடமிருந்தோ தனது தந்தையின் தந்தையிடமிருந்தோ அல்லது தந்தையின் தந்தையின் தந்தையிடமிருந்தோ பிறப்பாலேயே சொத்துரிமை பெறும் நபர்கள் வந்து மூதாதையர் சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்து கூட்டு குடும்பங்கிறது ஒரே குடும்பமாக வச்சுட்டு வரணும். திருமணமாகிற பெண்கள் வந்து குடும்பத்திலேருந்து விலகி போயிடுவாங்க, அவங்க வந்து உள்ள உறுப்பினராக மாட்டான்னு சொல்லலாம். ஆனால் மூதாதையர் சொத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆண் வந்து அடுத்தடுத்து பிறப்பாலேயே பங்குரிமை பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்து கூட்டு குடும்பங்கிறது வேற, மூதாதையர் சொத்து அப்படிங்கிறது வேறன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒருவர் தான் சுயமாக சம்பாதித்த சொத்தையும் இந்து கூட்டு குடும்ப சொத்தோடு கலக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த பாகப்பிரிவினை ஆவணத்தில் பூர்வீக சொத்துன்னு ஒரு வாசகம் போட்டிருக்கு, அது தப்பு. ஆனால் அதே பாகப்பிரிவினை ஆவணத்தில் இந்து கூட்டு குடும்பம்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு, அது சரி. அப்போ துளசிஷாவுடைய கைகளில் இருந்த சொத்து வந்து இந்து கூட்டு குடும்ப சொத்து. அந்த இந்து கூட்டு குடும்ப சொத்தில் 2005 சட்டத்திருத்தத்தின்படி மகள்களுக்கும் சரிசம பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கின் தீர்ப்பானது கிட்டத்தட்ட எங்கிட்ட இருக்கிற வழக்குக்கு ஒத்து போகுது. நான் தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் படித்து பாருங்கள். நான் ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்தேன், ஏன்னா இதில் சில விஷயங்கள் டஃப்பாக இருக்குது. நீங்கள் படித்து பாருங்கள். நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலும் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்காட்டாலும் கூட நான் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். தீர்ப்பை படித்து பாருங்கள், கண்டிப்பாக நம்ம அனைவருக்கும் பயன்படும். நன்றி.